ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம ரவை லட்டுலாம் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க லட்டு வந்து. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ அக்னி சமையலில் வரும் பாருங்கள். பார்த்து ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு மாதம்னாலும் கெட்டு போகாது. அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். தேங்காய்ங்க, ஒரு தேங்காயில் பாதி தேங்காவை உடச்சி துருவி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். கருப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் லட்டுவை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்குங்க. இது நெய்யிலே போட்டு தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம சக்கரை பாகுலையும் போட்டு வேக வைக்கிறதுனால உங்களுக்கு கெட்டே போகாது. தேங்காய் போட்டுக்கனால கெட்டு போகும்னு நினைக்காதீங்க. கெடாமல் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. வெளியிலே வைக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியில் வச்சே ஒரு மாதம் சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்போ செஞ்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா தேங்காய் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். அடுப்பை வந்து லோவாக வச்சுக்கோங்க. லோவாக வச்சுட்டு நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம். போட்டுட்டு உடனே கிளறி கொடுக்கணும். நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். அதேமாதிரி ஏலக்காய் பொடியும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏலக்காய் நீங்கள் தட்டி போடாத இருந்தால் ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. சூப்பராக லெவல் பண்ணியாச்சுங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.